முனிவரே, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மக்கள் நலமடைய வேண்டும் என்றெல்லாமா செய்ய போகின்றீர்கள். பொது தொண்டுதான் என்னுடைய தொண்டு. இதற்காக அனைத்து நாட்டுக்கு சென்று பொருளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஆசைப்பட்டால் அத்தனை பொருளையும் நானே கொடுக்கின்றேன். உங்களுக்கு எவ்வளவு பொருள் தேவை? இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய முழு பெருமையும் உனக்கே கிடைக்கும். ஆனா நான் கேட்கக்கூடிய பொருள் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? வட்டப்பாறை. பெரிய வட்டப்பாறை. அந்த வட்டப்பாறை கரியன் என்று சொல்லக்கூடிய யானை. அந்த யானையின் மீது இளம் வாலிபர், அவன் வாலிபர் கருத்திலே வெள்ளியினால் செய்யப்பட்ட கவுன்கள், அந்த கவுன்களிலே மாணிக்கக்கல், அந்த மாணிக்கக்கல்லை அவன் பலமுள்ளவற்றும் ஆகாயத்தை நோக்கி வீசி எறிய வேண்டும். அப்படி வீசி எறிந்தால் புவியீர்ப்பின் காரணமாக இந்த பூமியிலே விழுந்து எவ்வளவு எழுததோ அவ்வளவு பொண்ணுதான். சிறிய பொண்ணு இவ்வளவுதான். ஆமா, பெற்றுக்கொள்ளும் கதர்ந்த ஊசி கடத்திற்கு வாராதென்று எவ்வளவு பொருள் சேர்த்து வைத்திருந்தாலும் அதில் என்ன சுகம் இருக்கிறது? தங்களை போன்ற முனிவர்கள் கொடுக்க வேண்டும். அதை எடுத்து சென்று மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சிவாயம் சொல்லுதல் யாருக்கும் எளியது, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இதை முடித்து விடுகிறேன், இதை சாதித்து விடுகிறேன், இதை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்வது எளிது. ஆனால் கொடுப்பதுதான் கடினம். அதை முழுமையாக தேர்ந்தெடுத்து முடிவு செய்தீர்களா? இதோ பார்த்தீங்களா? நீங்க கேட்ட பொண்ணும் பொருளும் தயாராக என்ன சுவாமி? ஆமா சுவாமி. சந்திரா, நான் கேட்டேன், நீ கொடுத்து விட்டாய். அதுல என்ன நீங்கள் எடுத்து செல்ல வேண்டியதுதானே? முகூர்த்த வேலை ஒன்று குறிக்கப்பட வேண்டும். அந்த முகூர்த்த வேலை குறிக்கப்படவில்லை. ஆகையினாலே இந்த பொருளை கானகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமத்திலே இதை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாது. ஆகையால் இதை தற்போது உங்ககிட்ட இருக்கட்டுமே, பிறகு வந்து பெற்றுக் கொள்கிறேன். இவ்வளவுதான், எவ்வளவுதான் சுவாமி. நீங்கள் சென்று வாருங்கள். இந்த பொருளை நீங்கள் எப்பொழுது கேட்கின்றீரோ அதுவரை நான் பத்திரமாகி அப்படியே எமது அரண்மனையில் உங்களுடைய பெயரை பறிக்க வைத்து இதை காத்திருக்கிறேன் சுவாமி. ஐயா சொல்லுங்க. இதோ பார்த்தாயா, நமது அரண்மனையிலே விசோத்த முனிவர் என்று பெயர் பறிக்கப்பட்டு இந்த பொண்ணையும் பொருளையும் சேர்த்து வைத்து விடு. அவர் எப்போது கேட்கிறாரோ அப்போது கொடுத்து விடலாம்.